மாதிரி ஒரு டீம் வந்துட்டு எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் டைரக்டர், ஒரு வண்டர்ஃபுல் கோஸ்டார், ஒரு எக்ஸ்ட்ராடினரி மியூசிக் டைரக்டர், இந்த மாதிரி யாருக்கும் அமையாது. எனக்கு அமைஞ்சிருக்கு. அண்ட் ஐ ஃபீல் ரியலி லக்கி. அண்ட் ஜிவி பற்றி சொல்லவே தேவையில்லை. இஸ் அ வண்டர்ஃபுல் மியூசிக் டைரக்டர். அண்ட் கண்டிப்பாக எல்லா சாங்ஸுமே ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். அண்ட் என்னோட கோஸ்டா அமலா பால் அண்ட் சிந்து 2 பேருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அண்ட் தேங்க்ஸ் டு தெம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சாங்க 2 பேருமே. அண்ட் என்னோட டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் எல்ரட் குமார் சார், அவரை பற்றி சொல்லணும்னா ஹீ இஸ் த பெஸ்ட் அட் வாட் எவர் ஹீ டஸ். சும்மா எதுலேயும் இறங்க மாட்டார். இப்போ பிஸ்னஸில் இறங்கினா ஹீ மேக் ஷுர் ஹீ இஸ் த பெஸ்ட் அட் இட். அண்ட் இப்போ இதில் டைரக்ஷனில் இறங்கினா ஹீ மேக் ஷுர் வாட் எவர் ஹீ டஸ் ஹீ இஸ் த பெஸ்ட் அட் இட். அண்ட் நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்தாலே தெரியும், அதில் எந்த காம்ப்ரமைஸஸுமே இருக்காது. அண்ட் ஜெயராம் சார் ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாரு இந்த படத்தில், எந்த காம்ப்ரமைஸஸும் இருக்குல்ல. ஸோ ஐம் ஷுர் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அண்ட் ரூபின் ரொம்ப நல்ல, நாங்கள் என்ன எடுத்தாலும் வந்துட்டு ரூபின் பற்றி சொல்லலைன்னா எல்லாத்தையும் சஜஷன் ஷாட்டை வச்சு என்னன்னா ரூபின் வந்துட்டு எப்படின்னா நாங்கள் என்ன வந்து எடுத்து கொடுத்தாலும் அதை வந்துட்டு வேற லெவலில் அவர் ஆக்கி காமிப்பார். ஸோ ஐம் ஷுர் இந்த படம் அண்ட் இந்த பாட்டுங்க ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அமையும். தேங்க்யூ. முப்பொழுதும் கற்பனைகள் அந்த டைட்டில் மாதிரியே ஒரு போய்ட்ரிக்கான ஒரு மூவி. ஆக்சுவலி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு ஒரு ட்ரீம் ரோல் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஐ வில் சே திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் ட்ரீம் ரோல் ஃபார் மீ. நீங்களே கேட்டாங்க, டபுள் ரோல் பண்ணியிருக்கா, ட்ரிபிள் ரோல் பண்ணியிருக்கா. என்னோட கேரியர்ல இவ்வளவு சீக்கிரமா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மூவி, அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் குமார் சார், எல்ரட் குமார். ஆக்சுவலி குமார் சாரை பற்றி பேசும்போது எனக்கு என்ன சொல்ல, அவள் ஆல்ரெடி இஸ் பின் ப்ரொடியூசர், ஒரு 2 வண்டர்ஃபுல் மூவிஸ் கொடுத்துருக்க, வினை தாண்டி வருவாய் அண்ட் கோ. ஹீஸ் அ வெரி பேஷனேட் பர்சன். ஆக்சுவலி உண்மையா சொல்றேன், ரொம்ப பேஷனேட்டான ஒரு ஆளு. அவரு இந்த டைரக்ஷன் அவர் தான் பண்ண போறேன்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டோம், கொஞ்சம் பயமா இருது எப்படி பண்ண முடியும் அவரால். பட் இது அவருடைய ஸ்கிரிப்ட், அவரு எழுதின ஸ்கிரீன் பிளே ஃபுல்லா ரொம்ப பேஷனேட்டான பர்சன். நான் என்ன சின்ன டவுட் கூட கேட்டா கூட அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான டைரக்ட் மாதிரி எல்லாமே சொல்லி கொடுப்பாரு. அண்ட் த பிக்கஸ்ட் ஸ்ட்ரெங்த் ஆஃப் அவர் மூவி ஜிவி பிரகாஷ். தேங்க்யூ ஜிவி ஃபார் த வண்டர்ஃபுல் மியூசிக். ஜிவி கூட எனக்கு இது செகண்ட் மூவி தெய்வ திருமகள் ஒர்க் பண்ணியிருந்தோம். அண்ட் மை கோஸ்டர் அதர்வா. ஐ திங்க் ட்ரெய்லர் பார்த்துட்டு எல்லாரும் அங்கே சொல்லியிருந்தோம் நெக்ஸ்ட் சூர்யா இருந்தோம். அது கொஞ்சம் ஓவரா இருந்தாலும் நெக்ஸ்ட் ஒரு ஐம் ஷுர் இஸ் அ கிரேட் ஆக்டர் அண்ட் ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு ஆக்டர் அதர்வா. என்னன்னா அந்த ஃபைட்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தா தெரியும், கிளாஸ் எல்லாம் ஃபுல் குத்தி. ராஜசேகர் மாஸ்டர் வந்துட்டு எங்க கிளாஸ் பார்த்தாலும் உடனே அதர்வா அங்கே அமுச்சு விடுவாங்க. கிளாஸ் எல்லாம் குத்தி இருந்தா கூட அப்படியே ஃபுல் ஸ்மைலோட வந்திருக்கும். எங்கள் நிறுவனம் இதுவரை 2 படங்களை தயாரித்து உங்கள் முன் வந்துள்ளோம். கோ மற்றும் வினை தாண்டி வருவாய் ஆகிய 2 படங்கள் சிறப்பாக வெற்றியடை செய்தீர்கள். இந்த படத்தையும் எங்களுடைய முந்தைய படங்களைப் போல் நன்றாக மக்களிடம் கொண்டு சென்று எங்கள் படத்தினை வெற்றியடைய நீங்கள் ஆதரவு தருவீர்கள் என்று நம்புகின்றோம். இந்த படத்தின் பாடல்கள் நன்றாக இருக்கின்றது என்ற நம்பிக்கையோடு உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றோம். நிறைகள் குறைகள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமையாகும். ஸோ எதுவாக இருந்தாலும் நாங்கள் பணிவோடு ஏற்றுக்கொள்கின்றோம். சாங் விஷுவல் பார்க்கும்போது ஒரு குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் விடிவி கோ மாதிரி அந்த படங்களை நாங்கள் எப்படி ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணியிருக்கோம். முப்பொழுதும் கற்பனைகள் தமிழ் என்னோட செகண்ட் படம். இதுக்கு முன்னாடி வாடா போடா நண்பர்களை நான் படம்ல நடிச்சிருக்கேன். ஆல்ரெடி நீங்க எல்லாம் விஷுவல்ஸ் பார்த்துருக்கீங்க, எல்லாமே நல்லா வந்திருக்கு. ப்ளீஸ் எல்லாரும் முப்பொழுதும் கற்பனைகள் பாருங்க, என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.